மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை ஒரு சில தம்பதிகளுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஆண்களும் பெண்களும் எந்த மாதிரியான உணவு எடுக்கணும், இதுக்கு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமாக சில ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்களுக்கு இந்த ரீசன்னால நமக்கு வருது அப்படின்னாலோ, பெண்களுக்கு இந்த ரீசன்னால குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னாலோ சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதனோட சேர்ந்து உணவு முறை, நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் மெடிசன் இதுவும் நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு. ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நமக்கு வருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் போது நமக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது. அதே தைராய்டை தொடர்ந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனோ இல்ல எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனோ, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடோ இந்த மாதிரி இருந்தாலும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு. அப்போ உணவு முறைகள் நம்ம இருவருமே சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன, பெண்கள் அதிகமா கவனம் செலுத்தி சாப்பிடக்கூடிய உணவு என்னன்றதும் சொல்றேன். இருவருமே கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்னா முதல்ல நமக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரம் 2 முறை ஆண்களும் சரி பெண்களும் சரி எண்ணெய் தேய்த்து குளித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெயில் சில மூலிகைகளை சேர்த்து குளிச்சா இன்னும் நல்லதுன்னு சொல்லலாம். சீரகம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுக்கணும்னா லேசா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணீர் வச்சுட்டு இன்னொரு பவுல்ல நல்லெண்ணெய் விட்டு அந்த தண்ணீருக்கு மேல அந்த பவுல வச்சிடணும். அப்போ இந்த தண்ணீர் கொதிக்கும் பொழுது இந்த தண்ணியோட வெப்பத்துல அந்த எண்ணெய் ஹீட் ஆகுது. ஸோ அது நமக்கு தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு நமக்கு சூடு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணிட்டு கொஞ்சம் அதுல சீரகம் போட்டுடணும். போட்டு கொதிக்க வச்சுட்டு வெது வெதுப்பா இருக்கும் பொழுது நம்ம அந்த எண்ணெயை எடுத்து தலையில அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரி வாரம் 2 முறை, அதுவும் இப்போ கோடை காலத்துல இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு உடல் குளிர்ச்சியாகும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகும். தொடர்ந்து நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உடல் உஷ்ணத்தினால அதுல குழந்தையின்மை பிரச்சனையும் ஒண்ணு. இது நமக்கு சரியாகிட்டு வரும். அடுத்தது ஆண்களும் பெண்களும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது கருப்பட்டி. கருப்பட்டின்னு சொல்லும்போது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கரு முட்டையோட வளர்ச்சியை தூண்டக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பட்டி. அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்களும் பெண்களும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸ் மொத்தமா எல்லாமே சாப்பிடணும். அதுல முக்கியமாக வாழைப்பூ மறக்காமல் வாரம் 3 முறையாவது நம்ம உணவுல சேர்த்தோ இல்ல கஷாயம் மாதிரியோ நம்ம வாழைப்பூவை சாப்பிடணும். பெண்கள் இப்போ ஸ்பெஷலா பெண்கள் இதெல்லாம் சாப்பிடணுங்க, தவறாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உலர்ந்த அத்திப்பழமா இருந்தாலும் ஓகே, இல்ல நமக்கு ஃப்ரூட்ஸ் அத்திப்பழம் இருக்கு, இல்ல ஜூஸ் போட்டு குடிக்கிறனாலும் அத்திப்பழம் ரொம்ப முக்கியம். மாதுளை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே ஆண்கள் எந்த பழ வகையை அதிகமாக சாப்பிடலாமா, கொய்யா ரொம்ப முக்கியம். நமக்கு கருப்பு திராட்சை சாப்பிடுறது ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். செவ்வாழை ஆண்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரியான பழ வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த கருமுட்டையோட வளர்ச்சி அதிகரிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம்? ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் மெடிசன், இது நம்ம வீட்டுல கூட நீங்க ரெடி பண்ணிட்டு இது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி கூட சாப்பிடலாம். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் எடை குறைவாக இருக்கு, வாட்டரி செமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதுக்கு என்னென்னங்க பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னா அமுக்ரா கிழங்கு, இதுல சீமை அமுக்ரா அப்படின்ற ஒரு வகை இருக்கு, அதை எடுத்துக்கணும். சேமி அமுக்ராவோட தோல் எல்லாம் சுக்கு மாதிரி நல்லா உலர்ந்த கிழங்கா இருக்கும். அதோட தோல் எல்லாமே எடுத்துட்டு நம்ம பவுடரா எடுத்து வச்சுக்கணும். நல்ல பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வச்சிடணும். இதனோட ஆலம் விதை, அரசம் விதை, இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தணும். இந்த 2 விதைகளுமே கடைகள்ல இருக்கும். ஆனா கொஞ்சம் மண்ணு கலந்த மாதிரி இருக்கும். நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு உலர்த்தி எடுத்துட்டு நெய்ல 2-3 சொட்டு நெய் விட்டு அதை நல்லா நம்ம வறுத்துக்கணும்.
வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடர் பண்ணிட்டு இந்த சேமியா அமுக்குரா பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதனோட இதையும் சேர்த்துடணும். இதனோட பார்த்தோம்னா வெட்டிவேர் பொடி கொஞ்சமா, இது மொத்தமா நமக்கு வந்து ஒரு 500 கிராம் இருக்குன்னா வெட்டிவேர் பொடி ஒரு 10 கிராம், கோரைக்கிழங்கு பொடி 10 கிராம், நன்னாரி பொடி 10 கிராம், இது மூன்றும் இதனோட கலந்து எடுத்துடணும். இதை நம்ம காலை இரவு 2 வேளையும் ஆண்கள் பால்ல கலந்து 5 கிராம் அளவுக்கு குடிக்கணும். இது என்னென்ன பிரச்சனைகள், உடல் உஷ்ணத்தை தீர்க்கக்கூடியது, சிலருக்கு ஹெரனியா ப்ராப்ளம் இருந்தாலோ, இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்கும் சில ஆண்களுக்கு, உடல்லே ஏகப்பட்ட வலிகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும், முக்கியமாக விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, செமன் வந்து திக்கா இருக்கிறது, வாட்டரி செமன் நீர்த்த விந்து கெட்டிப்படுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ முறை தான் இப்ப நம்ம சொல்றோம். இது வந்து ஆண்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து என்ன, இது என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னா பங்கம்பாலை அப்படின்ற ஒரு மூலிகை. இந்த பங்கம்பாலை மூலிகையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இதுல வந்து பங்கம்பாலை மூலிகை சேருது. இதுலயும் அரச விதைகள் சேரணும். அதுக்கப்புறம் மாதுளை ஓடு, மாதுளை தோலை சின்ன சின்னதா கட் பண்ணி இதனோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இதுவும் நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கொரகொரப்பான பொடி மாதிரி எடுத்து கஷாயம் வைத்து குடிக்கணும். இந்த கஷாயம் தினமும் காலை எம்டி ஸ்டொமக்லயும், மாலை நேரத்துல நம்ம இரவு உணவு எடுப்பதற்கு 1 மணி நேரம் முன்னாடி, 1 மணி நேரம் பிஃபோரா நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த கஷாயம் பெண்கள் தவறாமல் குடிக்கும் போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் நமக்கு ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் உடல் பருமன். அந்த உடல் பருமன் நமக்கு சரியாகணும்னாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கருப்பட்டி, இதுல வந்து கருப்பட்டி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய எக்கோட குவாலிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமா பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இது ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய கப்பிள்ஸ் நம்ம கிட்ட வரும்போது ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க இல்லையா, அதை சரி செய்யறதுக்கும் டிப்ரெஷன் இல்லாம இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து சைடு எஃபெக்ட்ஸ். நீங்க எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, சித்த மருத்துவத்தில் அற்புதமான ஒரு மூலிகை கலவை ஆண்களும் பெண்களும் என்ன பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது குழந்தையின்மை பிரச்சனை கூடிய விரைவில் குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.